ஆனா திரு வன்னியரசுகிட்டே திமுக தலைவர் மறைந்த கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு, பொது தொகுதியில நிக்கலாம் நீங்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதாகலாம். நீங்களே அது எப்படின்னா, நான் எந்த இடத்துல நான் பேசுனது மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்துல நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக இருக்கு. அது கலைஞர் தான் சொன்னாரு. நாங்க என்னன்னா, இது என்னன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா, கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சமூக நீதியை காக்கின்ற ஒரு தலைவர். கலைஞர் அவர்களுக்கு வந்து பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டவர் தான் அவர். அவர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது, சொன்னார் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செய்தி. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல பையன் சார் இந்த பால்சாமி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் திராவிட நட்பு கழகத்தின் ஸ்ரீவித்யா. வணக்கம் மேம். வணக்கம். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. முகரக்கட்டியம் பார்த்தாலே மூட விட்டாங்க. போடா. அண்ணாவுக்காக அதிமுக பாஜக கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கு, உங்களுடைய பார்வை? அது தேர்தல் நாடகம் அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. அது தேர்தல் நாடகம் அப்படிங்கறதா. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? மற்ற திராவிட இயக்கங்கள் அண்ணாவுக்காக அண்ணாமலையை கண்டித்ததை தாண்டி அதிமுக கூட்டணியவே முறிக்கிற அளவுக்கு சென்றிருக்காங்கல்ல. ஓ, அண்ணாக்காக துடிச்சு அது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்க? வேற எதுக்கு? அண்ணாமலை அண்ணாவை பத்தி ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக இவங்க துடிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்புறதுக்கு இல்லை. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது பேசுற. அண்ணா கொண்டு வந்த கொள்கைக்கு எதிராக பிஜேபி எல்லாம் செய்யும் பொழுதே இவங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க. நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திமுகவே நிறைய பாஜக ஆதரிச்சிருக்குல்ல. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன? எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. பாஜக கொண்டு வந்து அண்ணாவின் கொள்கைக்கு முரணான விஷயங்களை நிறைய சொன்னீங்கன்னா நானுமே தெரிஞ்சு பாஜகவோட ஆதரவுல ஆட்சி அமைச்சிருக்காங்கல்ல தேசிய அளவுல. மாட்னாடா மானஸ்த அமைச்சரவையில 1999 to 2004 அப்ப எதுக்காக திமுக அண்ணாவின் கொள்கைக்கு மாறான கட்சியா? எதற்காக அப்படிங்கிற விளக்கத்தை பலமுறை சொல்லியாச்சு. எதற்காகன்னு அந்த கட்சி பலமுறை விளக்கம் சொல்லியாச்சு. இன்னொரு நாள் விளக்கம் சொல்லிட்டா முடிஞ்சு போய். திமுகவுக்கு எதிராக ஜெயலலிதா வந்து செயல்பாடுகள் இருக்கும் பொழுது திமுகவின் நேர்மையா அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால ஒரு மினிமம் ஒர்க் பிளான்ல அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அப்படி என்ன ஒரு மினிமம் இதுல வந்து இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. அண்ணாவினுடைய கொள்கை மாநில சுயாட்சி தான். அதிமுக செய்யல. திமுக என்ன செஞ்சது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்கறாங்க. யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அதற்கு தேவையானது அதுக்கு எதிராக மசோதாக்கள் எடுத்துட்டு வரும்போது கண்டிக்கிறாங்க. அதேதான் அதிமுக. இல்ல, நான் திமுக ஆதரவாளர். நான் நம்புறேன், முழுமையாக நம்புறேன். அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நம்புறேன். உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? அதேதான் அவங்களுக்கு போய் சொல்றாங்க. 2 பேரும் ஒரே ஸ்டாண்ட் தானே, ஒரே கொள்கை தானே. ஆமா, அதை யார் செயல்படுத்துறாங்க, அந்த செயல்படுத்தக்கூடிய முயற்சிகளை யார் எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீட் கொண்டு வரக்கூடாது மாநிலத்துல, சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சாங்க. அதுதான் திமுகவும் செய்யுது. 2 பேரும் என்ன வித்தியாசம்? கிளாமர் அப்பில், சேம் அப்பில். ஃபர்ஸ்ட் நீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது அதை எதிர்த்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வாங்கி கொடுத்தது எந்த கட்சி? திமுக காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. அதுல தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கியிருந்தாங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. காங்கிரஸ் ஒன்றியத்துல இருக்கும் பொழுது திமுக கூட்டணியில இருந்தது. காங்கிரஸ் எடுத்துட்டு வருது. திமுக காங்கிரஸ் சரி, சொல்லுங்க உங்களுடைய விருப்பத்துக்காக. ஐக்கிய முற்போக்கு உங்களுக்கு வந்து
இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது திமுக கூட்டணியில இருந்ததுன்னு சொன்னா பிடிக்கல. திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஆமா, இருந்தது. ஆட்சி அவங்க தான் ஓகே, அமைச்சிருந்தாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கரெக்டா. திமுகவினுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள் தொடர்ந்து ஒண்ணு சொல்லிக்கிட்டே வர்றாரு. நாங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக நீட்டில் திருத்தம் கொண்டு வரும் பொழுது, திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது அதற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் அதிமுக வெளிநடப்பு பண்ணிடுச்சு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் நீட்டுக்கு எதிரான மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்காமல் வெளிநடப்பு செய்திருச்சு. திமுக இங்க வந்து- எம்பிக்கள் அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கலையா? எப்படிடா தப்பிக்க போற? அப்ப நாடாளுமன்றத்துல ஏன் அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்கிறதுக்கான பதில் எனக்கு தேவை. அந்த மசோதா அதிமுக ஆதரவு அளிச்சிருந்தாலும் நிறைவேறி இருக்க போறது இல்ல. மெஜாரிட்டி இல்ல. திமுக அதிமுக ரெண்டு கட்சி ஓட்டு போட்டாலும் நாடாளுமன்றத்துல நிறைவேறாது. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? காவிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிக்கள் அமளியில ஈடுபடும் போது திமுக கூட சேர்ந்து அமளியில ஈடுபடல இல்ல. ஓ, அமளியை விட மசோதாவை விட உங்களுக்கு அமளி ரொம்ப பெருசு தெரியும். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க வாங்க. நாடாளுமன்ற அவையவே இயங்க விடாம செஞ்சு அதாவது கவனத்தை, இந்திய கவனத்தை ஈர்க்கிறாங்கல்ல. கவனத்தை எல்லாம் ஈர்த்துக்கோங்க, நான் வேண்டாம் ஏன் கூட பண்ணிக்கல? நீங்க அப்ப கவனத்தை அது டபுள் ஸ்டாண்டர்ட்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? காவிரி தண்ணி வேணும்னு அதிமுக அமளி செய்தது, அதற்கு எதிராக திமுக அமளி செய்ததுனால தான் டபுள் அதுக்கு ஸ்டாண்டர்ட். கூட நிக்கல. வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மேய்ச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. எங்க அமளி செய்வதில் கூட நிக்கலன்னு அப்ப அழுத்தமா சொல்லுங்க. நீட்டுக்கு எதிரா ஓட்டு இல்ல, போட்டாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், திமுக கொண்டு வந்த மசோதாக்கு எதிரா ஓட்டு வெளிநடப்பு போட்டாங்க. செய்தால் என்ன? இப்போ உங்ககிட்ட நான் ஏன்னா வந்து நீங்க இருங்க, கொண்டு வரதுல இப்போ பிரயோஜனம் நீங்க- இல்லைன்னு போயிருப்பாங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சனாதனத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு சமமா கூட உட்கார வைக்காம நிக்க வச்சு பேசுறது சனாதன ஒழிப்பா? யாராக இருந்தாலும் அது தவறு செய்யுது. தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் மேலேயே இந்த விமர்சனங்கள் வந்துச்சு. இவங்க எதெல்லாம் சொல்றாங்களோ, பெண் அடிமைத்தனம்பாங்க, சமத்துவம்பாங்க, சாதி ஒழிப்பும்பாங்க, ஆனா இவங்களே அதோட மொத்த உருவமா இருப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு சும்மா பேருக்கு இதை அப்படி சொல்லிட்டு சுத்துவாங்க, ஓட் பேங்க்குக்காக இதை பண்றாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்க திமுகவை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்லும்போது திமுகவை மட்டும் சொல்லாதீங்க, எல்லா கட்சியும் சேர்த்து சொல்லுங்க, எல்லா சமூகத்திலும் சேர்த்து சொல்லுங்க. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஒரு இதெல்லாம் இல்லாதவங்க இதை பத்தி பேசுறாங்க. சனாதனம்னா என்னன்னு தெரியல, அல்லது ஏற்றத்தாழ்வுலாம் சரி தப்புன்னு தெரியல, காலங்காலமா நான் இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நான் அப்படிதான் செய்யறேன்ற நபர்களை எதிர்த்து அது தப்புன்னு சொல்ற அந்த புரிதல் கொண்டவங்க அதே விஷயத்தை செய்யும் பொழுது இப்ப இதுல யார் சரின்ற ஒரு கேள்வியை சமூகத்துக்கு நம்ம கொடுத்துட்றோம்ல. அழுகுறான். அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா திருத்திக்கணும். என்ன? தெரிந்தோ தெரியாமலோ இருந்தா திருத்திக்கலாம். ஹேபிச்சுவலா தொடர்ந்து அது இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்படி அப்ப அது அவங்க மாதிரி நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஆயிடுது இல்ல. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.